வணக்கம். நான் தான் திருமதி மங்களா கிருஷ்ணன் என்கிற மங்களா பாட்டி பேசுகிறேன். என்ன பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் இனிமேல் ஸ்டார்ட் ஆக போகிறது. எல்லாம் ரெடியாக இருங்கோ. நோட் புக்ஸுக்கெல்லாம் கவர் பண்ணி எல்லாம் பண்ணுங்க. அம்மாமார்களுக்கு நிறைய வேலை தான். எல்லாம் பண்ணுங்க. அம்மாமார்கள்லாம் கூட சேர்ந்து பண்ணுங்க. பண்ணால் தான் அதுங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பயம் இல்லாமல் போகணும். எல்லாம் குழந்தைகள்லாம் ஷேர் பண்ணுங்க. தைரியமாக போவோம் எல்லாரும். இதுக்கு இடையில குழந்தைங்களுக்கு என்ன விளையாட்டு விளையாடுனாலும் ஏதோ ஒரு லாங்குவேஜ். நாங்கள் எங்கள் காலத்தில் என்ன பண்ணுவோம், விளையாடுச்சு கூட அருணாச்சல பாஷை மாதிரி ஒரு ஹிட்லர் பாஷைன்னு ஒன்று இருந்தது. அது போன தடவை நான் சொன்னேன் உங்களுக்கு. அந்த ஹிட்லர் பாஷை எப்படி பேசுறதுங்கிறது இப்போ சொல்லித்தர தெரிஞ்சுக்குங்க. அது பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன். இப்போ சொல்லிட்டேன்னா ஒன்றா அர்த்தம் சொல்கிறேன். சரியா? வீட்டில் போய் எட்லன்னா பட்டில் இருக்குன்னு இட்லிங்க எட்டில் எல்லாருக்கும் பொட்டு எழுதி எட்டில் எப்படி பொட்டில் வருது. பட்டிலடிக்க வெட்டலேண்டா. எட்லன்னா ஸ்கூல்ஸில் இருக்கிறது நட்லரி வெட்டிலையில் இட்லி இருக்கும். இவ்வளோதான் நான் சொல்லியிருக்கேன். இட்ல யூஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணணும்னா, நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் பக்கத்தில் பார்த்தா இட்ல சேர்க்கணும். நிட்ல இட்ல க நிட்லங்க எட்லன்னு பட்லன்னரிங்கோ அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் எழுத்துக்கு நடுவில் இட்ல சேர்க்கணும். அது எப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கோர்வையாக வரும். சொல்லும்போது உங்களுக்கே வந்துடும் அந்த பாஷை. இது ரொம்ப கற்றுக்குங்க. ரொம்ப ஜோராக இருக்கும். நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி பேசினீங்கன்னாவே வந்துடுது. நீட்லிங்க எட்லன்னா பட்லன்றீங்க. எட்டில் போகிறேன்னு பட்லடிக்க வெட்டலேண்டா. ஸ்கூல் தர அது எப்படி சொல்கிறது இல்லை. இது அட்லப்படி நீட்லிங்க பட்லடிச்சா பொட்டில் வரும். ஏட்லன்னா இட்ல பட்லடிச்சு மட்ல வெட்லஸ் பட்லன்னு முடியாது. ஸ்கூல் தட்டில் பட்டில் வந்து நட்டில் பட்டில் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ். இங்கிலீஷ் அதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அது உங்கள்கிட்ட நாலு இங்கிலீஷ் தான் முக்கியமாக பேசுகிறீங்க. அது கூட இட்லே பேசுங்க. உங்கள் குழந்தை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுங்க. நீங்களும் அம்மா மாறணும் கற்றுக்குங்க. யாராவது பேசுகிறோன்னா டக்குன்னு இங்கிலீஷு ஹிந்தி தமிழ் பேசுறது இதையும் பேசி புரிஞ்சுட்டீங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவள் எதிர பாவம் அந்த பாஷையை பேசி அவளை இன்சல்ட் பண்ணக்கூடாது. சும்மா ஏதாவது தெரிவிச்சுக்கணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த பாஷை பேசி தெரிவிச்சுக்கலாம். அவ்வளோதான். இட்ல பாஷை நல்லா யூஸ் பண்ணுங்க, பேசுங்க. டவுட் இருந்தால் நான் உங்களுக்கு இன்னும் சொல்லித்தரேன். இட்ல தான், வேற ஒன்றும் கிடையாது. மெயின் இவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லைம்மா. நல்லா தமாஷா இருக்கு. அவ்வளோ சரி.